ஒரு விவசாயி. ஆனால் தேவனின் அழைப்புக்குப் பிறகு இஸ்ரவேலின் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராக மாறினார். எலியாவின் மேலங்கி அவரது தோளில் விழுந்தபோது ஒரு புதிய ஊழியம் தொடங்கியது. அவர்தான் எலிசா. எலிசா சாப்பாத்தின் மகன். அவர் விவசாயம் செய்து கொண்டிருந்தபோது தீர்க்கதரிசி எலியா வந்து தனது மேலங்கியை எலிசாவின் மேல் போட்டார். அது தேவனுடைய அழைப்பின் அடையாளமாக இருந்தது. எலிசா அனைத்தையும் விட்டுவிட்டு எலியாவை பின்பற்றினார். பல ஆண்டுகள் அவருக்கு உண்மையுள்ள சீடராக ஊழியம் செய்தார். எலியா பரலோகத்திற்கு செல்லும் முன் எலிசாவிடம் கேட்டார். நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் உனக்கு என்ன வேண்டும்? எலிசா பதிலளித்தார். உங்கள் ஆவியின் இரட்டை பங்கு என்மேல் வர வேண்டும். எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டபோது அவரது மேலங்கி கீழே விழுந்தது. எலிசா அந்த மேலங்கியை எடுத்து யோர்தான் நதியை அடித்தார். உடனே நதி இரண்டாக பிரிந்தது. அனைவரும் எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இருக்கிறது என்று உணர்ந்தனர். தேவன் எலிசாவின் மூலம் பல அற்புதங்களை செய்தார். கசப்பான தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றினார். ஒரு விதவையின் சிறிய எண்ணெயை அற்புதமாக பெருகச் செய்தார். சூனேமிய பெண்ணின் இறந்த மகனை உயிரோடு எழுப்பினார். நாமான் என்ற சிறிய தளபதியின் தொழுநோயை குணமாக்கினார். இரும்பு கோடாரியை தண்ணீரில் மிதக்கச் செய்தார். இந்த அற்புதங்கள் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தின. சிரியாவின் படைத்தலைவனான நாமான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். எலிசா யோர்தான் நதியில் 7 முறை குளி என்றார். முதலில் நாமான் கோபமடைந்தான். பின்னர் கீழ்ப்படிந்து யோர்தானில் குளித்தான். அவன் முழுமையாக குணமடைந்தான். அவன் உண்மையான தேவனை அறிந்து கொண்டான். எலிசா மரித்த பிறகும் தேவன் அவர் மூலம் ஒரு அற்புதம் செய்தார். ஒரு இறந்த மனிதனின் உடல் எலிசாவின் எலும்புகளை தொட்டவுடன் அவன் உயிர் பெற்று எழுந்தான். இது தேவனுடைய வல்லமை ஒருபோதும் குறையாது என்பதை காட்டுகிறது. எலிசாவின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது. தேவனுடைய அழைப்புக்கு உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். உண்மையுள்ள ஊழியம் பெரிய ஆசீர்வாதத்தை தரும். தேவனுக்கு முடியாதது எதுவும் இல்லை. தாழ்மையான கீழ்ப்படிதல் அற்புதங்களை உண்டாக்கும். தேவன் சாதாரண மனிதர்களை அசாதாரணமாக பயன்படுத்துகிறார். எலிசா எலியாவின் சீடராக தொடங்கி தேவனுடைய வல்லமையின் கருவியாக மாறினார். அவரது வாழ்க்கை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 இராஜாக்கள் 2:9. உமது ஆவியின் இரட்டை பங்கு என்மேல் வர வேண்டும்.